நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டிஷ் பண்ணி காமிக்க போகிறேன். அதாவது எல்லாரும் மோர்க்குழம்பு எல்லா காயும் போட்டு பண்ணுவா. நான் இன்றைக்கி கீரை போட்டு மோர்க்குழம்பு பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம் என்னென்ன சாமான் இருக்குன்னு காமிக்கிறேன். வாங்க. கீரை மோர்க்குழம்பு பண்ணுறதுக்கு கீரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மோர்க்குழம்பு கீரை மோர்க்குழம்புன்னு சொல்லலாம், கீரை மோர் கீரைன்னு சொல்லலாம். அதனால் நான் முளைக்கீரை இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் பண்ணலாம். இதுக்கு ஊற வைக்கிறதுக்கு துவரம்பருப்பு 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன், ஜீரகம் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் தனியா வச்சுருக்கேன், தேங்காய் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். கொத்தமல்லி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் உப்பு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, மெந்தியம், ஒரு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், பெருங்காயம் வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன், தயிர் கடைஞ்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஊற வச்சு கீரையை வேக வச்சு அரைச்சி உங்களுக்கு கொண்டு காமிக்கிறேன். கீரைக்கு கொஞ்சமாக ஜலம் வச்சு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்கணும். முதல்ல உங்களுக்கு காமிச்ச எல்லா சாமானையும் ஊற வச்சுருக்கேன். பருப்புகள், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாம் போட்டு இதை அரைச்சி இதை வேக வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறது பண்ணி காமிக்கிறேன். கீரைக்கு உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த சாமான்கள்லாம் ஊற வச்சு தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் கொட்டுறேன். கீரையில் கொட்டி நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலாலாம் கடைஞ்சி வச்சுருக்கேன். மோரை கொத்தலாம். மோர் அரைச்ச விழுதெல்லாம் கொட்டி கீரையில் நல்ல மசாலா வாசனை எல்லாம் போடும்படி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கெட்டிமாக. இப்போ கடைஞ்சி வச்ச மோரை குத்துறேன். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கம்மியாக குத்திக்கோங்க, ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் நிறைய குத்திக்கலாம். நல்லா பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு பெருங்காயெல்லாம் தாளித்து கொட்டணும். அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதை தாளித்து கொட்டிட்டு காமிக்கிறேன். இதை வேக வச்சுட்டு இது பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடுறேன். இது பாருங்கள், நல்லா கொதித்து வந்துட்டு பொங்கி வரும்போது லேசாக பபிள்ஸ் அடித்து ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயிலையோ இல்லை நெய்லையோ கடுகு, மிளகா, பெருங்காயம் தாளித்து வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுடுறேன். போட்டு பச்சை கருவேப்பிலை மேலே கொஞ்சம் போட்டு மூடிட வேண்டியதான். ரொம்ப கொதிச்சிட்டுனா தண்ணி விட்டுக்கும். அதனால் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. பபிள்ஸ் இது மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலே ஒரு வீடியோவில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் நான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.